ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ்குள்ளே ஹெட் ப்ரொடெக்டிவ் டெக்னாலஜியோட ஹெல்மெட் தான். இது வந்து நம்ம அன்பாக்ஸ் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் திரும்ப உங்களுக்காக ஒரு வாட்டி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணோன்னே இது ஆக்சுவலி இது ஒரு தனி ஒரு இது தனியாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துடும். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இருக்குது. இது வந்து பின்னாடி வர ஸ்பாயிலரு. இது மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கான் இந்த ஸ்பாயிலரு. இந்த டேப்பை கழட்டிட்டோன்னா அப்படியே நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம். அந்த டேப்பை கழட்டிட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் தான் இதோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெல்மெட் பார்த்துடலாம். இது வந்து ஹெல்மெட் பேக்கிங்கில் வந்தது. ஹெல்மெட்டு வேறு அவ்வளோதான், வேறு இல்லை எதுவுமே கொடுக்கல. நிமிஷம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாய்லர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல், டிஃப்டர் ஸ்பாய்லர் இன்ஸ்டாலேஷன் கைடு, அதுக்கப்புறம் இது ஸ்டட்ஸ்குள்ளே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் புக்லெட். அவர் இது வந்து அவங்களோட பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டட்ஸ் கம்பெனி. இது இதோ தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டட்ஸ் சொல்லிட்டு. வேறு இதில் எதுவுமே இல்லை, எல்லாம் இதுலேயே போட்டலாம். ஸ்பாய்லர் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணல. இது இருக்குது ஹெல்மெட்டு. ஒரு நிமிஷம் இது வெளில எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் அந்த ஸ்டட்ஸ்குள்ளே ஹெல்மெட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி மேட் பிளாக் N1 போட்டிருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் இருக்கும். இங்கே வந்து ப்ளூ, இதோ இங்கே ப்ளூ, அவ்வளோதான். இங்கே ப்ளூ, அவ்வளோதான். இங்கே வந்து ப்ளூ, இதோ ஃப்ரண்ட்டில் ப்ளூ இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். ஸ்டட்ஸு, டிஃப்டர், ரேம்பேஜு, இது வந்து இந்த வைசர் ஆக்சுவலி அழுத்துறதுக்கும் மாட்டுறதுக்கும் அது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இங்கே தான் வந்து ஸ்பாய்லர் வந்து இங்கே தான் வந்து அட்டாச்சும். இந்த இடத்துல கரெக்டாக ஸ்பாய்லர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட ஓவரால் லுக் இந்த குரங்கு பொம்மை தான். அவ்வளோதான் வந்து இந்த ஹெல்மெட்டோட இது. இப்போ இந்த ஹெல்மெட் கூட அப்படியே வந்து இந்த ரைடிங் க்ளவுஸும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ரோ பைக்கருக்குள்ளது தான். ஒரே நிமிஷம் இதோ போட்டிருக்கலாம். ப்ரோ பைக், சாரி தலையில் வச்சிட்டேன். ப்ரோ பைக்கர் ரேசிங் எக்யூப்மெண்ட்னு போட்டிருக்கேன். இதுதான் அந்த க்ளவுஸு. ஓகே, இப்போதைக்கு ஏதோ இருக்குது. இந்த மாதிரி டாட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் ஒன்று இருக்குது. வேறு இங்கே பிளாஸ்டிக். இங்கே வந்து ஏர் வென்டிலேஷன் கேப்பு பிளாஸ்டிக்காக. இங்கே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. இதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இது வந்து இந்த இது மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகேவா. இதோட ரைடு ரிவ்யூ வந்து பைக்கில் போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் காமிக்குது. அவ்வளோதான். வா 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 ஹேர். கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஸ்டார்ட்டா போட்டா சும்மா போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு மணி நேரம் ஆச்சு மோட்டோ இல்லை கண்டினியூ. ஸ்டெபிலைசேஷனா கரெக்டாக வந்துடும். ஆமாம், ஸ்டெபிலைசேஷன் கொடுப்பேன். ஸ்டெபிலைசேஷன் கேப் கட்லேயே கொடுப்பேன். ஓகேவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி மோட்டோ விலாக் எடுக்க முடியல. அது ஒரு சில ப்ராப்ளம்னால என் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கொலார் ஆகிட்டு இருக்கனால மோட்டோ விலாகில் எடுக்க முடியல. இருங்க தாண்டிடுறேன். அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எதுக்கு வந்திருந்தோன்னா ஹெல்மெட்டு அதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. அதோட இப்போ ரைட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறீங்க. இந்த க்ளவுஸ் இதோடைய ரைட் ரிவ்யூ. வேறு ஹெல்மெட் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட ரைட் ரிவ்யூ பார்க்க முடியாது. அது எப்போவும் இருக்கிற மாதிரி தான். வேறு என்ன, அவ்வளோதான். இந்த துணி பார்க்கல. இந்த துணி வந்து மீஷோவில் 107க்கு வாங்குது. திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கிளாத். அப்புறம் ஒரு ரைடுக்கு அப்படியே வந்திருக்கோம்.
என் பின்னாடி இருக்கிறது முனி கிருஷ்ணா. அவனோட சேனல் லிங்க்கு, அவனும் ஒரு யூடியூபர் கேமர். அவனோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்கன்னா சும்மா ஒரு ரவுண்ட் அப் போயிட்டுருக்கோம். முனி உன் ஃபோனில் கேமராவில் வைடு வச்சுதா? உன் ஃபோனில் கேமராவில் வைடு வச்சுதா? ஆ ஆக்சுவலி இப்போ இது வந்து பூந்தமல்லி போகிற ஹைவே, அங்கே தான் வந்திருக்கோம். சும்மா போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து கிளம்பி வர போகிறோம். இங்கே மெயின் வந்து ரீசனே வந்து இந்த க்ளவுஸும் இந்த ஹெல்மெட்டும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். இதோ இந்த மிரரில் தெரிதான் தெரியல மிரரில் ஹெல்மெட்டை நான் போட்டிருக்குது. ஒரு நிமிஷம் கேமரா ஃபோனில் காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வண்டியை எடுக்கிற வெளில இதெல்லாம் கண்டுக்காதீங்க. டோன்ட் நோட்டீஸ் திஸ் ப்ளீஸ். ஜாலியாக இருக்குது வந்தது. மாருதி ட்ராவல்ஸ் ஃபோர்ஸ், பனிமலர் காலேஜ் ஆஃப் நர்சிங். வைடா? வைடு தான், வைடு. அழுத்து. திஸ் இஸ் மை, இந்த கேமராவில் தெரியும் நான் ஹெல்மெட் போட்டிருக்குது. ஓகே, ஹாய் முனிகிருஷ்ணன். ஹாய். ஒன்றும் ஒரு யூடியூபர் கேமர். உன் சேனல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். டேய், உன் சேனலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். Genshin Impact. சி மாக் லைவ் எம்ஓஜி லைவ்டா. எம்ஓஜி எடிட், சாரி சேனல் பேர் தப்பாக சொல்கிறேன். எம்ஓஜி எடிட். ஓகே சரி, ஓகே. இதோ வந்துட்டோம். அவ்வளோதான். என்ன ஒரு ஹைவே ஒரு ரைடு ஒன்று போயிட்டு இதோ ரிட்டன் அடிச்சிடலாம். பெட்ரோல் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோத்துக்கு போகுதுன்ட்டு. க்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இருக்குது. இதோ இந்த ஏர் வென்டிலேஷன் இதோ இருக்குல்ல, அது வழியாக காற்று உள்ளே போகுது. ஹெல்மெட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபோன் வந்து மவுண்ட் பண்ணது கொஞ்சம் கழுத்து வலிக்கு எனக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். திஸ் இஸ் ஏபிஎன் வேர் ஹவுஸ். 7 கிலோமீட்டர் வந்துட்டோமா? வீட்டிலேருந்து கிளம்பி 7 கிலோமீட்டர் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இது வாங்கினதுக்கு மெயின் ரீசன் வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக தான் வாங்கினது. இது மற்றபடி எந்த ரீசனுக்கும் இல்லை. இது ஹெல்மெட்டு வாங்கினது சேஃப்டி ப்ரொடெக்ஷன். துணி வாங்கினது வந்து ஆக்சுவலி வெயில் டைமில் சுகி ஓட்டுறதுனால கை வந்து கருப்பாகுது. அது அந்த சைடு மட்டும் கருப்பாகுது. இதோ இந்த ஷர்ட்டுக்கு இந்த சைடெலாம் கருப்பாக மாட்டேன், இங்கே மட்டும் கருப்பாகிறதுனால அது வாங்கி போட்டது. க்ளவுஸோட ரேட் வந்து 327, ஹெல்மெட் 2000. இதோட ரேட்லாம் நான் இன்னும் சொல்லவே இல்லை. துணி வந்து 107க்கு 3 செட்டுன்னு வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது வந்து இந்த க்ளவுஸும் ஹெல்மெட்டும். அந்த துணி வந்து மீஷோவில் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. சீரியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா ஓகே தான். க்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஃபிங்கர் கிட்ட டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி பிடிச்சிட்டு இது ரொம்ப விரிக்கும் போது, கிளச்சுக்கு தொடும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே ஓகே தான், மற்றபடி எல்லாம் நார்மலாக இருக்குது. எல்லாம் ஓகே தான். பின்னாடி ஒருத்தர் கதறிட்டு வரான், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். வண்டலூர் போகிற வழி இதுதான். ஹைவேல பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜாலியாக இருக்கு. ஐயோ, இதோ என்ன இந்த ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்கினோன்னு யூடர்ன் போட்டு வந்துட வேண்டியதான். இன்னும் வீடியோ போய் செக் பண்ண எப்படி வந்திருக்குன்னு தெரில எனக்கு. அவன் தான் கேமரா செட் பண்ணி கொடுத்தான். இதோ இந்த லெவல் அந்த லெவலுன்னா எல்லா லெவல் ஒழுங்காக வந்திருக்கான்னு தெரில. அவனோட சேனலோட லிங்க் தந்துடுறேன். மாக் எடிட்ஸ் லைவ் போடுவான் கெனிஷன் இம்பேக்ட்ன்ற கேமை பற்றி. வாட்ச் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஆமாம், டைம் ஓடுது தானே? ஓகே, சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? ஆமாம் ஆமாம், ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஓகே, யூட்டன் அடிச்சிடலாமா? போயிட்டு காளான் திங்கலாமா? காளான் தின்னுட்டு வரலாமா? இங்கே இல்லை, வீட்டில், வீட்டுக்கிட்ட போயிட்டு தின்னுட்டு வரலாம்.
இல்ல நல்லா செக்யூர்டா வந்துட்டேன். வேணுமா துணி? இல்ல வேணுமா? நான் செக்யூர்டாக வந்துட்டு பாவம் கதறா டிஷர்ட். இது வந்து வெயிலில் கலர் இதாகாமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்கு. அப்போ எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்தனால எல்லாம் வாங்கி போட்டேன். எல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கி போட்டேன். பார்த்து இன்னும் வந்து ஃபேஸ் மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த நிஞ்சாலாம் போடுவாங்க. அது வேறு அவ்வளோதான். அது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிச்சு. நேற்று வேலைக்கு இந்த மாதிரி தானே போனேன். நேற்று வேலைக்கு போகும்போது ஒரு நிமிஷம். நேற்று வேலைக்கு இந்த மாதிரி தானே போனேன். வரவன் போகிறவங்களாம் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறானே. என்ன ஸ்விக்கி ஓட்டுறல, பேக் மாட்டிருக்கு, க்ளவுஸு, இந்த ஹெல்மெட்டு, மொபைல் இல்லை, இந்த துணி இல்லை, மற்றபடி எல்லாம் ரைடர் மாதிரியே போனேன்னே. எல்லாம் விசித்திரமாக திரும்ப. க்ளவுஸ் இருந்துச்சு, இந்த கையில் போடுற துணி இல்லை, கேமரா இல்லை, அவ்வளோதான். அதுக்கே எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. போலீஸா? கேமரா அலோடான்னு தெரில. கேரளான்னு இல்லைடா, கேமரா அலோடான்னு தெரில. அலோடு தான் மோஸ்ட்லி. பிடிக்கல, என்கிட்ட எல்லாமே இருக்கு. போட்டாடா, போட்டா. ஓகே. ஐயோ டேய், ஸ்ட்ரீட் லைட் போட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட் வேற போட்டாங்கடா. நான் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லாத இடமா வீடியோ எடுக்கலாமான்னு பார்த்தேன். வீடியோ நார்மலா இருந்துச்சு, அவ்வளோதுக்கா இல்லை. ஆனால் ஒரு நிறைய இடம்லாம் தான் இருந்துச்சு, வெயில் இல்லாமல் நார்மலா. பூந்தமல்லி போகணுமா? நியூட்டன் போயிட்டாங்க. ஓரம் போடுங்க, நான் சொல்றேன். வண்டி ஓரம் போடுங்க, வாங்க. என் வயல கேமரா தெரியலையா? எனக்கு கேமரா தெரியலையா? எனக்கு கேமரா தெரியலையா? குடிப்பாங்களே, எனக்கு கேமரா வச்சிருக்காங்க. ஆமா, டவுட் காட்சி. சரி, ஆன்ல தானே இருக்கு வீடியோ. இவங்க இல்லடா, வேற குரூப்டா. இவங்க நார்மல் போலீஸ்டா. ஓகே, நம்ம தான் இவ்வளோ நின்று டிஸ்கஸ் பண்றதுல 10 நிமிஷம் ஆக்கணும் மேடா. அந்த பின்னாடி போனோம்னா பூந்தமல்லி நம்ம வீடு. போலீஸ் செக்கிங் போயிட்டு இருந்துச்சு. சென்னை சிட்டி சைடு ஃபுல்லா மெயின் சிட்டிலாம் இருக்குல்ல, ஈசிஆர் அந்த மெயின் இடம்லாம் இருக்காது. ஆவடிங்கிறது மெயினு. ஆவடி வந்து அதுக்குள்ள ஒரு ஏரியா சும்மா சொல்ல மாட்டாங்க.